Hi, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதுக்காக பண்றோம்னா நம்மளோட அப்கமிங் யூடியூபர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ பண்றோம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு. இந்த எப்படி இந்த 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணனும், அதுக்கு அப்புறம் அந்த 4000 வாட்ச் அவர் எப்படி ரீச் பண்ணனும் சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கே நிறைய டவுட்ஸ் இருக்கு இதுல. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்றோம். சோ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா மற்ற வீடியோ மாதிரி இது இருக்காது. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போக சொல்ல கண்டிப்பா ஒரு ஐடியாவோட தான் போவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. சோ இப்போ நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். நான் எப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னா நான் அப்போ ஃபிலிம் டைரக்ஷன் படிச்சிருந்தேன். அப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் போடுறதுக்காக தான் நான் சேனல் ஆரம்பித்தேன். 2016 ஆரம்பித்தேன். அப்போ இந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் அந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. அப்போ எப்படின்னா 10,000 வியூஸ் இருந்தால் போதும், நம்மளோட சேனல் மானிட்டேஷன் ஆகிடும். நான் அப்போ மானிட்டேஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் வந்த பிறகு என்னோட சேனல் ஆட்டோமேட்டிக்காக மானிட்டேஷன் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவும் போடலை. இப்போது இந்த கொரோனா டைமில் தான் நான் கொஞ்சம் வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தேன். சரி, இப்போ எப்படி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதை பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பை பற்றி புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் யூடியூப் புதுசுனா நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு நிறைய வியூஸ் வரணும், லைக்ஸ் வரணும்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்க்குற எண்ணத்தை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலைன்னா இட் வில் ப்ரோக் யுவர் ஹார்ட். அது உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். இப்போ நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ போடவே முடியாது. ஏன்னா அந்த ஒரு மாதிரி வெறுப்பு வந்துடும். என்னடா இது நம்மளுக்கு வியூஸ் போலையேன்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால் எதிர்பார்க்குற எண்ணத்தை விட்டுருங்க. அப்புறம் வீடியோ கண்டினியூஸாக போடணும். ஒரு வாரத்துக்கு ஒன்றாச்சு போடணும். உங்களால் நிறைய போட முடியினாலும் போடலாம். ஆனால் கண்டினியூஸாக ஒரு வாரத்துக்கு ஒன்று போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி வீடியோ போட்டால் அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாகும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக வீடியோ பண்ணுறீங்கள, அந்த வெறும் வீடியோ மட்டும் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகாது. யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ முன்னாடி நின்று பேசுகிறீங்களோ, உங்களோட தம்ப்நெயிலில் உங்களோட ஃபோட்டோ வச்சு போடுறீங்களோ, அப்போ தான் நிறைய வியூஸ் வரும். நிறைய பேர் உங்கள் சேனல் பார்ப்பாங்க. நிறைய லைக்ஸும் வரும், நிறைய கமெண்ட்ஸும் வரும். சில நேரத்தில் நல்ல கமெண்ட்ஸும் வரும், மோசமான கமெண்ட்ஸும் வரும். சில கமெண்ட்ஸ் நீங்கள் அடுத்து வீடியோவே பண்ணக்கூடாது அந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் தள்ளிடும். அந்தமாரி கமெண்ட்ஸ்லாம் வரும். நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படக்கூடாது. கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த கமெண்ட் டீமோட்டிவேட் பண்ணுற மாரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட் லைன்லேருந்து தூக்கிடலாம். அந்தமாரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்தமாரி பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சில கேவலமான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நான் அதை கிளிக் பண்ணி போய் பார்ப்பேன், என்னோட நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். ஆனால் நான் கிளிக் பண்ணி உள்ளே போக சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் அந்த கமெண்ட்ஸ் இருக்காது. ஆனால் என்னோட நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். ஏன்னு தெரில. ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ் அந்தமாதிரி கமெண்ட்ஸ் போட்டு அவங்க டெலீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய டிஸ்லைக்ஸ் வரும். நீங்கள் அந்த டிஸ்லைக்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் சேனல்ஸ் யூடியூபர்ஸ்க்கே டிஸ்லைக்ஸ் வரும். என்னடா இது நம்ம இவ்வளோ சூப்பராக கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணி போட்டு நம்மளுக்கு டிஸ்லைக் வருதேன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் நம்ம கூடவே இருந்து நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களே நம்மளுக்கு பிடிக்கணும்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தர் நம்மளை டிஸ்லைக் பண்ணது நம்மளுக்கு பிடிக்கணும்னு சொல்லுறது இது அக்செப்டபிள் தான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். சரி, இப்போ நான் எதுக்காக கண்டினியூஸாக வீடியோ போட சொல்கிறேன்னா, இங்கே தான் யூடியூபோட ட்ரிக்கே இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக போட என்ன ஆகும்னா, உங்களோட வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோ கிளிக் ஆகும். அதாவது 2000 இல்லை 3000 வியூஸ் போயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 300 இல்லை 250 இல்லை 300 சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. ஆனால் 3000 வியூஸ் போயிருக்கும் ஒரே மாதத்தில். நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வியூஸ் வந்திருக்கும். ஆனால் பேலன்ஸ் இருக்க 2000 வியூஸ் வெளியேருந்து பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக போட என்ன ஆகும்னா, யூடியூப் அந்த 2000 பேருக்கும் உங்களோட வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணணும். திருப்பி என்னடா இவன் வீடியோ போட்டுகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்ப்பாங்க கிளிக் பண்ணி. இப்போ யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க. 2000 பேர் பார்த்துருக்காங்கன்னா 10% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்க 90% வெறும் உங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் வீடியோ தொடர்ந்து போட என்ன ஆகும்னா, அவங்களும் இவங்க நிறைய கண்டென்ட் நிறைய போடுறான்னு சொல்லிட்டு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக வரும்.
ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக போடுறது வந்து முக்கியம். சப்ஸ்கிரைபர் ஏறுறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் பார்க்குற ஃபோன்லாம் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு 350 சப்ஸ்கிரைபர் தான் ஏறிச்சு. இப்போ வந்து சில சேனலில் வந்து சொல்கிறாங்க சப்ஸ்கிரைபர் நடுவு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதுமாரி நடுவில் நம்ம சப்ஸ்கிரைப்னு போடணும், அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சத்தியமாக அந்தமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க. இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, நானும் வந்து அந்தமாரி பண்ணியிருக்கேன். நடுவில் சப்ஸ்கிரைப் சொல்கிறது, அந்த சப்ஸ்கிரைப் டெஸ்ட்டு போடுறது, அந்தமாரி நிறைய பண்ணியிருக்கேன். இது நான் பண்ண சொல்ல தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து என் சேனல் பார்த்துட்டு இந்தமாதிரி மெசேஜ் பண்ணார். என்னடா இது நடுவில் சப்ஸ்கிரைப் போடுற, ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குதா, நான் வீடியோ பார்க்கணுமா வேணாவா அந்தமாரி வந்து மெசேஜ் பண்ணார். எனக்கு வந்து அவர் மெசேஜ் பண்ண பிறகு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் திருப்பி அவர் கால் பண்ணி கேட்டேன். இந்தமாரி நடுவில் வந்து சப்ஸ்கிரைப் போடுறதுனால என்னால் வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்க முடியலடா, ஒரு மாதிரி அப்படியே விட்டு போயிடலாமா அந்தமாரி இருக்குடா, நீ வந்து அந்தமாரி போடாதடா, உன் வீடியோ வந்து கண்டென்ட் இருந்தால் அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க, நீ எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லிட்டு போடுற அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு புரிஞ்சுது, ஓ ஆமாம்ல நம்ம வீடியோ வந்து கண்டென்ட் வந்து ஒழுங்காக போட்டால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அந்தமாரி வந்து ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் கண்டென்ட் வச்ச வீடியோ வந்து போட ஆரம்பித்தேன். சும்மா அந்த ஃபிஷ் வீடியோஸ்லாம் நான் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சப்ஸ்கிரைபர் வந்து சொல்கிறத நிறுத்திட்டேன். கடைசியில் வீடியோ எண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் தான் சொல்லுவேன். ஏன்னா கடைசி வரைக்கும் யாரும் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து கடைசியில் தான் நான் சொன்னேனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏற ஆரம்பிச்சிது. 300 400 ஆயிடுச்சு, 500 ஆயிடுச்சு, 700 800 900 1000 அப்படியே வந்துச்சு. கண்டென்ட் தான் முக்கியமே. வீடியோ வந்து கண்டினியூஸாக போடணும். அப்புறம் வீடியோவில் வந்து கண்டென்ட் இருக்கணும். நீங்கள் வந்து நின்று பேசணும். வீடியோவில் முன்னாடி வந்து நின்று பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீடியோ வந்து பார்க்குறது வியூஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ வந்து வீடியோ கண்டினியூஸாக போட பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம போய் மற்றவங்க சேனலில் போய் கமெண்ட் பண்ணால் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம எத்தனை பேருக்கு நம்ம கமெண்ட் பண்ணுவோம், எத்தனை பேர் நம்மளை கமெண்ட்ஸை பார்ப்பாங்க, எப்படி வந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அது. இப்போது நம்ம போய் கமெண்ட் பண்ணுறோம், நம்ம கமெண்ட்ஸை வந்து அவங்க பார்க்கணும், நம்ம சேனல் வந்து கிளிக் பண்ணி அவங்க உள்ளே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதெல்லாம் வந்து நடக்கிற விஷயமே கிடையாது. இப்போ நான் சொல்கிறது நீங்கள் பண்ணிங்கன்னா, அதாவது கண்டினியூஸாக வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லையும் யூஸ் ஆகும். ஏன்னா வந்து எந்த வீடியோ வந்து ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து எதனா ஒன்று ஹிட் ஆகணும், அதுக்கப்புறம் வாட்ச் ஹவரும் வந்து உங்களுக்கு ஏறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு வந்து கொடுக்கும். இப்போ நம்ம வீடியோஸ் போட்டோன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கண்டினியூஸாக வீடியோ போடணும், அது மட்டும் தான் நம்ம பண்ணணும். கண்டென்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அப்புறம் சாரி, இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் போகுது. நான் வந்து முதலே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ வந்து மற்ற வீடியோ மாரி கிடையாது. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு போக சொல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் சேனலில் வந்து. அதுக்காக தான் நம்ம வீடியோ பண்ணேன். ஸோ வந்து வீடியோ வந்து பொறுமையாக உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 4000 வாட்ச் ஹவர். 4000 வாட்ச் ஹவர் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. யூடியூப்பில் வந்து 4000 வாட்ச் ஹவர் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ் வந்து அது தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. சில சேனல் வந்து சொல்கிறாங்க சப்ஸ்கிரைபர் இருந்தால் வந்து 4000 வாட்ச் ஹவர் வந்து வந்துடும்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சப்ஸ்கிரைபரே கிடையாது. நம்மக்கிட்ட 500 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. அப்புறம் எப்படி நம்மளுக்கு 4000 வாட்ச் ஹவர் வந்து ஏறும்? இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து 1000 சப்ஸ்கிரைபர் சொல்ல ஒரு நாளைக்கு வந்து 8 ஹவர் தான் ஏறிச்சு. இப்போ எனக்கு இந்த 4000 வாட்ச் ஹவர் ரீச் ஆகுது எத்தனை நாள் ஆயிடுச்சுன்னா வந்து 8 மாதம் ஆயிடுச்சு 4000 வாட்ச் ஹவர் வந்து ரீச் ஆகுறதுக்கு. இப்போ நான் கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பித்த பிறகு தான் வாட்ச் ஹவர் வந்து அப்படியே ஏறிட்டே இருந்தது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 3 நாளைக்கு 1 ஹவர் அந்தமாரி ஏறிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வீடியோ போட ஒரு நாளைக்கு 1, ஒரு நாளைக்கு 5, அதுக்கப்புறம் 8. அதுக்கப்புறம் நான் எப்போ 50 வீடியோ போட்டனோ அப்போ தான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 60 அந்தமாரி ரேஞ்சில் வந்து ஏற ஆரம்பிச்சிது. இதெல்லாம் நான் எப்படி கணக்கு வச்சேன்னா, நான் வந்து ஒரு வாட்ச் ஹவருக்கும் வந்து நான் எழுதி வச்சுருந்தேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது, ஒரு நாள் அடுத்த நாள் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதை வந்து மைனஸ் பண்ணி நான் வந்து கணக்கு போட்டேன். அந்தமாரி நான் எழுதி வச்சுருக்கேன். அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எப்போவுமே வந்து எனக்கு வந்து எப்படி ஏறிச்சுன்னா 80 70. இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா வந்து 100 ஏறும். அதுக்கப்புறம் எதனா ஒரு புதுசாக நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னா அதுலேயும் வந்து அதிகமாக ஏறும். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு கண்டினியூஸாக வந்து 100 ஹவராக ஏறிச்சு லாஸ்ட்டில் வர சொல்ல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு 4000 ஹவர் வந்து மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. இப்போ தான் எனக்கு அக்டோபரில் தான் எனக்கு மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ போல தான் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ போட்டால் தான் வந்து உங்களோட யூடியூப் சேனல் வந்து க்ரோத் ஆகும். வீடியோ போடுறது தான் முக்கியமே.
அது மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள். இப்போ வந்து யூடியூபர்ஸாக நம்ம வந்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து 3 மைண்ட் செட் வேணும். என்னென்னா வந்து கிரியேட்டிவ் மைண்ட் செட்னா ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறது, அதாவது ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குற மைண்ட் செட் வேணும். நல்லா நம்ம கிரியேட்டிவ் மைண்ட் வேணும். இப்போ நம்ம வந்து கண்டென்ட் அந்த ரெடி பண்ணுற மைண்ட் செட் வேணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே நான் வந்து எழுதி வச்சு தான் எல்லாத்தையுமே பண்ணுவேன். இப்போ நான் பண்ணுறது கூட நான் எழுதி வச்சு தான் பண்ண பாருங்கள். பேஜ் நம்பர் போட்டு என்னென்ன பேசணும் சொல்லிட்டு நான் எழுதி வச்சு தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அதுமாரி ஃபுல்லாக நான் எழுதி வச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ணணும் அதெல்லாம். அந்தமாரி ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டு. அது எதுக்குன்னா வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பிளான் ஏ இல்லைனா பிளான் பி இல்லைனா பிளான் சி. அந்தமாதிரி இப்போது நான் குளத்துக்கு என்னோடய பிளான் ஏ என்னென்னா, இப்போ நான் குளத்துக்கு போயிட்டு வந்து ஒரு மீன் கடை வந்து ரிவ்யூ பண்ணணும். ஆனால் வந்து அங்கே வந்து சில ப்ராப்ளமால் அந்த கடையை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. உடனே பிளான் பி இல்லைன்னா அந்த கடை இல்லைன்னா வேறு கடை. இப்போ அந்த கடையில் அவங்க எல்லாத்தையுமே எடுத்துருவோம். அப்புறமேட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து செம கன்றாவியாக இருக்கும், கேவலமாக இருக்கும். அதனால் என்ன ப்ராப்ளம்னா பிளான் சி போடுவோம். பிளான் சி என்னன்னா எடுத்த வீடியோ வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். அந்தமாரி நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கணும். 3வது என்னதுன்னா வந்து உங்களே நீங்கள் நம்பணும். எல்லா விஷயத்தையும் வந்து நீங்களே பண்ணணும், யாரையும் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ எடிட்டிங் நீங்களே பண்ணணும், வீடியோ நீங்களே பண்ணணும், பேசுறது நீங்களே பண்ணணும், கண்டென்ட் யோசிக்கிறது நீங்களே பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட யூடியூப் மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், யாருக்குமே தெரியக்கூடாது. இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்து வந்து மானிட்டைசேஷன் பற்றி பேசலாம். இப்போ அந்த மானிட்டைசேஷன் பற்றி பார்த்தோன்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து மானிட்டைசேஷன் பண்ணதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. நான் வந்து எதுவுமே அப்ளை பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக நைட்டாக அதுவே மானிட்டைசேஷன் ஆச்சு. நான் காலைல எழுந்து பார்க்குறேன், நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னரோடு சேர்ந்துட்டீங்க, நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் பண்ணலாம் எல்லா வீடியோவும், அந்தமாரி வந்து மெயில் வந்துடுச்சு எனக்கு. நான் என்ன நினச்சேன்னா அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து அதை போடலாம், உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு இந்தமாரி ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து மானிட்டைசேஷன் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் ரீச் ஆன பிறகு இப்போ மானிட்டைசேஷன் பேஜில் வந்து அந்த அப்ளை பட்டன் வந்து வரும். நீங்கள் வந்து அந்த அப்ளை பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்சென்ஸ் லிங்க் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து உடனே ஆகிடும். ஆட்சென்ஸ் லிங்க் வந்து பேஜ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், சில நேரத்தில் வந்து 2 நாள் ஆகும் அது வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு. அது 2ம் ஆகிட்ட பிறகு 3வது வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, உங்களோட சேனல் வந்து கரெக்டாக இருக்கா, கண்டென்ட்லாம் கரெக்டாக இருக்கா, மானிட்டைஸ் பண்ணலாமா, அந்தமாரி வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மானிட்டைசேஷன் பண்ணதுனால எனக்கு இதெல்லாம் வந்து ப்ராசஸே எனக்கு ஆகலை. எனக்கு வந்து அந்த 4000 வாட்ச் அவர் வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி எனக்கு சொல்ல, அந்த 4000 வாட்ச் அவர் வந்து வரல, ஏதோ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா அடுத்த நாள் போய் பார்த்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மானிட்டைசேஷன் ஆகி அதுவே நீங்கள் வந்து வீடியோலாம் வந்து ஆன் பண்ணிடுங்க, மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. உங்களுக்கு வந்து இந்தமாரி தான் வரும். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து சும்மா இருக்க சொல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு போய் அந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அது வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜருக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்து கரெக்டாக ஓப்பன் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு 4000 வாட்ச் அவர் ரீச் ஆனோடனே இதை வந்து லிங்க் பண்ண முடியும். லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஆகணும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இதுதான் முக்கியமே. இப்போ வந்து மானிட்டைசேஷன் வந்து இதுதான் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஒரு நோட்ஸ் மாரி பார்த்துடலாம். யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் ரீச் பண்ணோன்னா நீங்கள் கண்டினியூஸாக கண்டென்ட் வச்சு வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். அது மட்டும் தான் முக்கியமே. வேறு யார் சொல்லும் எதுவுமே வந்து நம்பாதீங்க. வீடியோ போடுறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லாம் பற்றி யோசிக்காதீங்க. இப்போ உங்கள் வீடியோஸ் எப்படி வியூஸ் வரும்னா, இப்போ நீங்கள் போடுற வீடியோஸில் வந்து அந்த டைட்டில் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக அந்த லிங்க்கை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து லைக்ஸ் வந்து நிறைய வர மாதிரி வீடியோ பண்ணுங்கள். கமெண்ட்ஸும் நிறைய போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லி கமெண்ட்ஸ் போட சொல்லுங்கள். கமெண்ட்ஸு லைக்ஸ் தான் முக்கியம். அப்போ தான் வந்து நிறைய வியூஸ் வரும் உங்கள் வீடியோஸுக்கு. இப்போ உங்களுக்கு எதனா ஒரு டவுட்டுனா யூடியூப்பில் வந்து யூடியூப் கிரியேட்டட் அகாடமின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து அதில் போயிட்டு எல்லாமே உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, படித்து தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது, சில விஷயங்கள் புரியாது. தமிழ் யாருன்னா பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரில. ஆனால் வந்து நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
மோஸ்ட்லி வந்து நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, உங்களே மோட்டிவேட் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து 24 ஹவர்ஸும் கண்டென்ட் யோசிங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாரி வந்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு எக்யூப்மெண்ட் வேணால் ஒரு மைக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபோனில் கூட நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் லொக்கேஷன்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. லொக்கேஷன் நல்லா இருந்தால் நிறைய வியூஸ் வரும். இதுதான் வந்து மோஸ்ட்லி முக்கியமே. யூடியூப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுதான் முக்கியமே. ஓகே, நான் இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிறேன். நான் வந்து ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீ யாரா, நீ சொன்னால் நான் கேட்கணுமா, அப்படிலாம் பண்ணணுமா, அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிலிருந்து தருமாற்றம் அறிய வேண்டாம். எவர் சொன்னாலும் அதனை உன் பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். இதுதான். நான் வந்து கமல் சார் ஃபேனு, அதனால் வந்து டைலாக் பேசிட்டேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.